சமயநல்லூர் பிரம்ம ஜோதிட நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். விருச்சக ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன். எதிலும் சுறுசுறுப்புடனும் வேகமான செயல்திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் நாளில் ஆட்சியாக 2.5 வருட காலங்கள் கண்ட சனியாக அமர்ந்து இதுவரை பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் உடல் ரீதியான தொந்தரவுகளையும் தண்ட செலவுகளையும் பொருள் இழப்பீட்டினையும் உடல் காயம் புண் கட்டிகள் போன்ற உபத்திரவங்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதி 2026ஆம் வருடம் மீன ராசியில் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர உள்ளார். 5ஆம் இடம் இதுல அமர்கிறார். இதனால் 2.5 வருட காலம் பட்ட துன்பங்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக நிறைத்து வந்த காரியம் கைகூடும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரம் தவறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அடுத்தவர்களின் வேலையையும் சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதனால ஏற்கனவே ரொம்ப வேகமான நீங்க விருச்சக ராசினாலே வேகம்தான். அப்ப வேகமான நீங்க இதுல பொங்கி எழுந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். உணர்ச்சி வசமும் படக்கூடாது. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த வேலை பளுவை இழுத்து பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நற்பலன்கள் அப்படின்றது பகவான் கொடுப்பார். அதனால நீங்க அதை பாருங்க. நிதானம் ரொம்ப அவசியம். குரு 8ல அமர்ந்து இருப்பதனால குரு 9ல மாற்றம் அடையும் வரை பொறுமையாக இருக்கணும். குரு எப்ப 9க்கு மாறுது அப்படின்னா மே 31ஆம் தேதியே மாறிடுது. 2026 மே 31ல குரு பகவான் கரெக்டா 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வருது. அது வரையும் பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த 9ல வரக்கூடிய குரு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பூராமே நல்ல பலன்களையும் வெகுமதிகளையும் இது பெற்றுத்தரும். அப்ப ஜூன் 1க்கு பிறகு வேலை பளு குறையும். வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு சரியான வேலை அப்படின்றது கிடைக்கும். தொழில் செய்வோருக்கு புதிய தொழில்நுட்பங்களை கற்று அதன் மூலம் தொழிலில் சிறப்பாக செயல்பட்டு தொழில் விருத்தி அப்படின்றத செய்வீங்க. வியாபாரத்தில் வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாகும். காலத்துக்கு ஏற்றாற் போல புதுமையான பொருட்களை விற்பனை செய்து அதிகமான லாபம் பார்ப்பாங்க. குடும்பத்துல கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். வீடு வாகனம் காலி இடங்கள் வாங்கும் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அதே மாதிரி செல்வாக்குகள் ஏற்படும். கடன் அடைபடும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும். அரசு வழியினால் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல இருப்பவர்களுக்கு அங்கு சென்று பணியாற்றும் வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது 2.5 வருடங்களுக்கு பின் வாழ்வில் வசந்த காலத்தை பார்க்க போறீங்க. எப்ப? மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு எதிர்வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சாதுரியமாக அதை சமாளிக்கும் சக்தி ஏற்படும். வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உருவாகும். பணத்தை சேமிக்க முடியும். இதுவரையும் இந்த கடந்த 2.5 வருடமா பணத்தை சேமிக்கவே முடியாது. சேமிக்கணும்னு நினைச்சாலே அதுக்கு மேல கூடுதலாத்தையும் செலவாயிருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல பணம் சேமிக்க முடியும். பணம் குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏமாற அதிக வாய்ப்பு உள்ளது. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும். எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களால் மன உளைச்சல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிரிகளிடமிருந்து விலகி செல்வது நல்லது. குரு பகவான் உங்களது ராசிக்கு 8ல் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்வையிட்டு வருகிறார். இதனால் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இது தெய்வ அனுகூலம் இல்லாத காலம். மே 31 தேதி வரை தெய்வ அனுகூலம் கிடையாது. அதனால தெய்வ வழிபாடு செஞ்சு வரணும்.
குலதெய்வ வழிபாடு செஞ்சு வர்றது நல்லது. மே 31ஆம் தேதிக்கு பிறகு குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு 1 வருட காலத்திற்கு யோக குருவாக அமர்ந்து யோகத்தினையும் புதிய லாபகரமான வாய்ப்புகளையும் உருவாக்குவார். ராகு வந்து உங்களது ராசிக்கு 4ஆம் இடம், கேதுவானவர் 10ல் அமர்ந்துள்ளார். 4ல் உள்ள ராகு தேவையற்ற அலைச்சலை உருவாக்குவார். பொருளாதார ரீதியாக உங்களை தடுமாற வைப்பார். அதாவது வந்து உங்களுடைய பொருளாதாரத்துக்கு மீறிய செலவுகளை கொடுத்து இவர் வந்து தடுமாற வைப்பார். பிற இன மதத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து 4ஆம் இட ராகுவால் ஆசைகள் ஏற்படலாம். இந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கவனத்தை செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு வந்து 4ல் இருக்கக்கூடிய ராகு அதே மாதிரி 5ல வந்து சனி அமரப்போகுது. இந்த காலத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். மனதில் வந்து வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. படிப்பில் கவனம் செலுத்தினால் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ராகுவின் 4ஆம் இடத்து சஞ்சாரம் அந்த மனசு வந்து சபலமடையும். ஒழுக்கத்திற்கும் பாதிப்பு வரும் என்பதால் எச்சரிக்கை அவசியம். திருமண காலத்தில் உள்ளோருக்கு திருமணம் அப்படின்றது கைகூடும். பூர்வீக சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பொது சேவைகள் செய்து செல்வாக்கு பெறுவீர்கள். இப்போ விருச்சிக ராசியினருக்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் ராகு கேதுவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். குரு பகவான் 8ல் அமர்ந்திருப்பதால் மே 31ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி, அதாவது சுத்தமான நெய்ல விளக்கேற்றி வழிபட்டு வாருங்கள். கூடுதலாக மாரியம்மனை வழிபட்டு வந்தால் உங்களது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்கும். இத்துடன் விருச்சிக ராசிக்கான சனி பயிற்சி பலனை நிறைவு செய்கிறேன். இது விருச்சிக ராசிக்கான பொதுவான பலன்களாகும். தசாபுத்தி பலன்கள் இந்த காலகட்டங்களில் நன்றாக இருந்தால் ராஜயோக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இப்ப வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, அதாவது வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். அப்ப வந்து பூர்வ புண்ணிய பலன்களை வந்து இவர் பெற்று வழங்குவார். இந்த காலகட்டத்துல தசாபுத்தி பலன்களும் நன்றாக இருந்தால் அது வந்து ராஜயோக பலன்களை ஏற்படுத்தும். அதனால தசாபுத்தி பலன்கள் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எந்த சம்பந்தமான, அதாவது ஜோதிட சம்பந்தமான வேற எந்த தலைப்புகள்ல வீடியோ வேணுமோ அதை கேளுங்க. நான் அந்த தலைப்புகள்ல வீடியோ போடுறேன். எல்லாம் கைகூடும். குருவே துணை.